செயலாளர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்களுக்கு பொறியியல் தொழில்நுட்ப கல்லூரிகளில் 7.5% ஒதுக்கி அரசாணை பிறப்பித்து அதை சட்டமாக்கி இன்று அவ்வாறு தேர்வு பெற்ற மாணவர்களுக்கு இந்த அனுமதி கடிதத்தை வழங்குவதற்காக நடைபெறுகின்ற இந்த மகத்தான விழாவில் விழா தலைமை ஏற்றிருக்கின்ற மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்களே, விரலை உயர்த்தாமல் குரலை உயர்த்தாமல் விடிகளை உயர்த்தும் அளவு நிர்வாகத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களே, மருத்துவ பணியை மகத்தான பணியாக மாற்றுவதற்காக அயராமல் உழைத்து கொண்டிருக்கின்ற மருத்துவம் மக்கள் நலவாழ்வுத்துறையை சார்ந்த மாண்புமிகு அமைச்சர் அவர்களே, பள்ளிக் கல்வியில் அறிவை அள்ளித் தருகிற கல்வியாக மாற்ற முயற்சி செய்து கொண்டிருக்கின்ற மாண்புமிகு பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்ற உயர்கல்வித்துறையை சார்ந்த முதன்மை செயலாளர் அவர்களே, பள்ளிக் கல்வித்துறையை சார்ந்த முதன்மை செயலாளர் அவர்களே, மாண்புமிகு முதலமைச்சருடைய முதன்மை செயலாளர் திரு உதயச்சந்திரன் அவர்களே, இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தின் மாண்புமிகு துணைவேந்தர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களே, சட்டமன்ற உறுப்பினர்களே, அரசு துறையை சார்ந்த உயர் அலுவலர்களே, இந்த பல்கலைக்கழகத்திலே பணியாற்றுகிற பேராசிரியர் பெருமக்களே, இங்கே இந்த ஆணையை பெறுவதற்காக வந்திருக்கின்ற மாணவ பெருமக்களே, இங்கே அவர்கள் பெறுகிற அந்த ஆணையை கண்டு களிப்பதற்காக உள்ளம் குளிர்வதற்காக வந்திருக்கின்ற பெற்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எளிய மக்கள் பயன்பெற வேண்டும் என்கிற அடிப்படையில் பொறியியல் தொழில்நுட்பியல் ஆகிய கல்லூரிகளில் எவ்வாறு அரசு பள்ளிகளிலிருந்து மாணவர்கள் சேர்ந்திருக்கிறார்கள் என்பதற்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் விரிவான கூட்டம் ஒன்றை நடத்தி அந்த புள்ளி விவரங்களை எல்லாம் திரட்டும்படி சொன்னார்கள். அதன் அடிப்படையில் உயர்கல்வித்துறையை சார்ந்தவர்கள் தமிழகத்தில் இருக்கிற அரசு பள்ளிகளில் படிக்கிற மாணவர்கள் பொறியியல் கல்லூரிகளில், அதுவும் குறிப்பாக உயர் தரத்தில் நிர்ணயிக்கப்பட்ட அந்த தொழில்நுட்ப கல்லூரிகளில் எவ்வளவு இடம் பிடித்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிற போது அது மிகவும் சொற்பமாக இருந்ததை கண்டு அவர்கள் வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும், மறுமலர்ச்சியை கொண்டு வர வேண்டும் என்கிற அடிப்படையில் நீதியரசர் ஒருவருடைய தலைமையில் ஒரு குழுவை அமைத்து அந்த குழுவை முறையாக ஆய்வு செய்து பிறகு பரிந்துரைகளை தரச் செய்து அந்த பரிந்துரைகளை எல்லாம் மறுபடியும் ஆய்வு செய்து அதன் அடிப்படையில் 7.5% இந்த அரசு பள்ளிகளில் படிக்கிற மாணவர்கள் பெற வேண்டும் என்று பிறப்பித்த ஆணையின் அடிப்படையில் தான் இன்று இந்த விழா நடத்தி கொண்டிருக்கிறது. இதற்கு முதற் காரணமாக நம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எடுத்துக்கொண்ட அந்த முயற்சி என்பதை இங்கே நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இங்கே இந்த ஆணையை பெறுவதற்காக வந்திருக்கின்ற இந்த மாணவர்கள் வசதியான இடத்திலே படித்தவர்கள் அல்ல. நான் விசாரித்த போது இந்த மாணவர்களுடைய பெற்றோர்கள் மிகவும் சாதாரணமான பணியை செய்து கொண்டு எளிய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் என்பதையும் அவர்கள் பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கியவர்கள் என்பதையும் விசாரித்து நான் தெரிந்து கொண்டேன். அப்படிப்பட்ட சூழலில் இருப்பவர்கள் இந்த வளாகத்தை கூட தங்களுடைய கனவிலே கண்டிருக்க முடியாது. அநேகமாக முதல் முறையாக
இந்த வளாகத்திற்குள் அவர்கள் இப்போதுதான் அடியெடுத்து வைத்திருப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன். அப்படி ஒரு வாய்ப்பை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். எனக்கு ஒரு சின்ன சம்பவம் நினைவுக்கு வருகிறது. லிசிபஸ் என்கிற கிராக்கத்து சிற்பி ஒரு சிற்பத்தை வடித்திருப்பார். அந்த சிற்பத்தில் முன்பக்கம் மட்டுமே தலையிலே முடியிருக்கும், ஒற்றை கால் மட்டுமே பூமியிலே ஊன்றியிருக்கும், அதிலும் அந்த கால் பெருவிரல் மட்டுமே ஊன்றியிருக்கும். அந்த சிற்பத்திற்கு சிறகுகள் இருக்கும். அவர் அந்த சிற்பத்தை வாய்ப்பு என்று பெயரிட்டு அழைத்தார். அதற்கு காரணம், வாய்ப்பு என்பது ஒரு முறைதான் வரும், உடனே பறந்துவிடும் என்பதற்கு சிறகுகள், அது கன நேரம்தான் இருக்கும் என்பதற்காக ஒற்றை காலிலே ஊன்றி இருப்பதைப் போல அதை பின்னாளிலே இருந்து பிடிக்க முடியாது என்பதற்குத்தான் முன் தலையிலே மாத்திரம் அதற்கு முடியிருப்பதாக அவர் சித்தரித்தார். இங்கே இந்த ஆணையை பெறுவதற்காக வந்திருக்கிற மாணவர்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அது சிற்பத்தை போல என்பதை நீங்கள் நினைத்துக் கொண்டு இந்த வாய்ப்பை பயன்படுத்த வேண்டும், நன்றாக படிக்க வேண்டும். மற்ற பள்ளிகளில் படித்த மாணவர்களை விட திறமை பெற்றவர்கள் நீங்கள். ஏனென்றால் நீங்கள் நாற்றங்காலிலே குடைபிடிக்கப்பட்டு வளர்க்கப்பட்ட நாற்றுகள் அல்ல. மழையிலும் வெயிலிலும் கொட்டும் பனியிலும் உங்களை உட்படுத்திக் கொண்டு வளர்ந்தவர்கள். உங்கள் லட்சியத்தை நினைத்து பார்த்து கொள்ளுங்கள். ஜென் துறவி ஒருவரிடம் கேட்டார்கள், அந்த மலையின் உச்சியை அடைய வேண்டும், எங்கிருந்து தொடங்குவது என்று. மலை உச்சியிலிருந்து தொடங்கு என்று அவர் அறிவுரை சொன்னார். எனவே உயர்ந்த லட்சியத்தில் நீங்கள் உங்கள் இந்த படிப்பை தொடருங்கள். சமூகத்திற்கு பயன்பட வேண்டும். நாம் படிக்கிற அறிவு பலருக்கும் பயனுள்ளதாக இருக்க வேண்டும். கல்வியை மட்டுமல்ல, ஒழுக்கத்தையும் ஒவ்வொரு நொடியும் பேண வேண்டும். அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கு கிடைத்த அமுத சுரபி எது என்று மற்றவர்கள் பாராட்டுகிற அளவிற்கு நீங்கள் மிகச் சிறந்த அறிவோடும் தொழில்நுட்ப திறனோடும் வெளியே வந்து பணி பெறுபவர்களாக இல்லாமல் பணி தருபவர்களாக உயர்கிற நிலையை அடைய வேண்டும் என்று நான் உங்களை விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இந்த அற்புதமான நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களையும் அமைச்சர் பெருமக்களையும் அதிகாரிகளையும் மீண்டும் ஒருமுறை வருக வருக என்று அழைத்து வணக்கங்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம். விருந்தினர்களை கௌரவிக்கும் நிகழ்வு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்களால் மரியாதை செய்யப்படுகிறது. மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கு உயர்கல்வித்துறை முதன்மை செயலாளர் அவர்களால் மரியாதை செய்யப்படுகிறது. மாண்புமிகு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. இப்போது மதிப்பிற்குரிய தலைமைச் செயலாளர் அவர்களுக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் அவர்களால் மரியாதை செய்யப்படுகிறது. தமிழ்நாடு முதலமைச்சரின் முதன்மை செயலாளர் அவர்களுக்கு உயர்கல்வித்துறை முதன்மை செயலாளர் அவர்களால் மரியாதை செய்யப்படுகிறது. பள்ளி கல்வித்துறை செயலாளர் அவர்களுக்கு தொழில்நுட்ப கல்வி இயக்குனர் அவர்களால் மரியாதை செய்யப்படுகிறது. சிறப்புமிக்க இந்த விழாவில் உரையாற்ற வருமாறு மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். மானம் கெடுப்பாரை அறிவை தடுப்பாரை மண்ணோடு பெயர்த்த கடப்பாரை வானம் உள்ளவரை வையம் உள்ளவரை யாருங்கு மறுப்பார் பெரியாரை யாருங்கு மறப்பார் பெரியாரே என்கின்ற ஒரு ஈழக்கவிஞனுடைய கவிதைக்கேற்ப தந்தை பெரியாருடைய பிறந்தநாள் செப்டம்பர் 17 சமூக நீதி நாளாக அறிவித்தது மட்டுமல்லாமல் இன்றைக்கு அந்த வழியில் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற
நம்மளுடைய தமிழகத்தினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு இந்த 7.5% என்கின்ற அந்த சமூக நீதியை வழங்கி இன்றைக்கு அதற்கான அந்த சேர்க்கை ஆணையை பெற வருகை தந்திருக்கின்ற அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் அதேபோன்று மேடையில் இருக்கின்ற மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும் அதிகாரிகளுக்கும் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர் உங்கள் அனைவருக்கும் முதல் என்னுடைய காலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். செப்டம்பர் 16ஆம் தேதி நீதி கட்சியால் ஒரு கம்யூனல் ஜியோ போட்டு கிட்டத்தட்ட 100 வருஷம் ஆச்சு நம்ம சொன்னோம். இன்றைக்கு அதற்கு ஒரு இணையான ஒரு ஜியோவை இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு வழங்கியிருக்கின்றார். வரலாறு சொல்லுகின்ற ஒரு ஜியோவாக இது இருக்கும். ஜூன் மாதம் 15ஆம் தேதி இதுக்கான ஒரு கமிட்டியை அவங்க அறிவிக்கிறாங்க. ஆகஸ்ட் 31ஆம் தேதி உடனடியாக ஒரு ஜியோ போட்டு அந்த 7.5% இன்றைக்கு அறிவித்திருக்கார் என்று சொல்லும் பொழுது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இது வந்து ஒரு மாடல் நீதி கட்சியாகத்தான் நாங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. ஏன்னா பொதுவாக பார்த்திங்கன்னா எங்களுடைய பள்ளிக்கூடத்தில் மாடல் ஸ்கூல் இருக்கும். அந்த மாடல் ஸ்கூலில் எல்லாமே இருக்கும், எல்லா வசதிகளுமே இருக்கும். நீங்கள் அது மாதிரி இந்த நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த ஆட்சி, அது நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த ஆட்சியில் பார்த்திங்கன்னா எல்லா தரப்பு மக்களையும் திருப்தி அடைகின்ற வரையில் கிட்டத்தட்ட இந்த 150 நாட்கள் எல்லா விஷயத்தையும் படிப்படியாக செஞ்சுட்ருக்கோம். குறிப்பாக இந்த கல்வித்துறைன்னு வரும்பொழுது சரியான முடிவை சரியான நேரத்தில் எடுத்துக்கொண்டிருக்கின்றார் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள். அதற்கு நான் நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இது உயர்கல்வியை சார்ந்திருக்கின்ற ஒரு நிகழ்வு என்று சொன்னாலும் ப்ராடக்ட்டு நாங்கள் கொடுக்குற ப்ராடக்ட்டு 12ஆவது வகுப்பு வரைக்கும் படித்த எங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் ஏன்னா 12ஆம் வகுப்பு முடிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க அடுத்தது என்ன ஆகுறாங்க, அடுத்தது நாங்கள் 10ஆவது வகுப்பு மாணவர்கள் நோக்கி போயிடுவோம், 11, 12 இப்படி நோக்கி போயிடுவோம். அந்த குழந்தைங்க ஏதோ இடத்துல சேஃபான ஒரு ஹேண்டில் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. ஆனால் அந்த நம்பிக்கை உறுதி செய்கின்ற விதமாக இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஒரு அழகான ஒரு 7.5% இது மருத்துவ படிப்புக்கு மட்டுமல்ல, சட்ட படிப்பாக இருந்தாலும் சரி, வேளாண்மையாக இருந்தாலும் சரி, ஃபிஷரிஸாக இருந்தாலும் சரி, இன்ஜினியரிங்காக இருந்தாலும் சரி, அக்ரியாக இருந்தாலும் சரி, இப்படி எல்லா விதத்திலும் நம்முடைய மாணவர் கிட்டத்தட்ட இந்த வருஷத்தில் மட்டும் பார்த்திங்கன்னா 9,000லேருந்து 10,000 மாணவர்கள் இதனால் பயன்பெற போகிறார் என்பதே நமக்கு மிகப்பெரிய ஒரு பெருமை தான். சிஎஸ்ஆர் ரொம்ப அழகாக சொன்னாங்க, உண்மைதான். நிறையா கவர்மெண்ட்டில் இருக்கிற கிராமப்புறத்துலேருந்து வருகின்ற மாணவர் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்போஷர் இருக்காது. சென்னைக்கு போகிறோமா, சென்னையில் இப்படி ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியா, இந்த வளாகம் எவ்வளோ பெருசு, இது உள்ளுக்கு நம்ம நுழைய முடியுமா இருக்கின்ற காலம் இன்னும் இருந்துக்கிட்டு தான் இருக்கின்றது. அதனால் அதையெல்லாம் மனதில் வைத்தான் இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய பள்ளி கல்வித்துறையின் சார்பாக ஒரு மென்டரிங் கோர்ஸ் மாதிரி இந்த குழந்தைங்களுக்கு வந்து ஒரு கைடன்ஸ் எப்படிலாம் இருக்க வேண்டும், அந்த ஒரு பாத்வே. நீங்கள் 12th படிக்கிறீங்க, 12th படிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஆக வேண்டும், இந்த உலகம் எவ்வளோ பெரியது, உங்களுக்காக எவ்வளோ கதவுகள் திறக்கப்பட்டிருக்குது என்பதெல்லாம் எடுத்து சொல்வதற்காக ஒரு மென்டரிங் கோர்ஸ் மாதிரி, ஒரு கைடன்ஸ் மாதிரி அந்த குழந்தைங்களுக்கு கெரியர் கைடன்ஸ் மட்டும் அல்லாமல் எப்படி நாம் சமூக வழியில் நடந்து கொள்ள வேண்டும் என்கிற அளவுக்கான ஒரு மென்டரிங் கோர்சஸ் எல்லாம் செய்ய வேண்டும். ஏன்னா மாண்பு முதலமைச்சர் அவர்கள், ஏன்னா எப்போதும் சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி சட்டமன்ற உறுப்பினர் சொல்லுவார், முதலமைச்சர் உழைக்கிற ஒரு 10% உழைச்சாலே போதும், நாங்கள் நல்ல பேர் எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லுவார். உண்மைதான். இன்றைக்கு அவங்க அகர்டாக போயிட்டுருக்காங்க. நாங்கள் ஒன்று திங்க் பண்ணுறதுக்கு 2 படிக்கு மேலே திங்க் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ நாங்களும் சரி, எங்களுடைய பிரின்சிபல் செக்ரட்டரிஸ், எங்களுடைய அதிகாரி பெருமக்கள் அந்த வேகத்துக்கு ஈடு கொடுக்க வேண்டும் என்று இன்றைக்கு நாங்களும் போட்டி போட்டுக்கொண்டு அதை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நாங்கள் கண்டிப்பாக இன்றைக்கு சிஎஸ்ஆர் சொன்ன மாதிரி தான் சோஷியோ எக்கனாமிக்கில் டவுனாக இருக்கிற அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் சமுதாயத்திலும் சரி, பொருளாதாரத்திலும் சரி, பின்தங்கி இருக்கின்ற அந்த குழந்தைகளுக்கு எந்த அளவுக்கு இது ஒரு உபயோகரமாக இருக்க போகுது அப்படிங்கிறது போக போக உங்களுக்கு தெரியும். ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 8.5 லட்சம் குழந்தைகள் இன்றைக்கி 12th ஸ்டாண்டர்ட் எடுக்கிறாங்க. 35% குழந்தைகள் எங்களுடைய அரசு பள்ளியிலிருந்து வருகின்றது தான். ஆனால் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 6% குழந்தைங்களுக்கு தான் அந்த உரிய சீட்டே கிடைக்கிது. ஆனால் இன்றைக்கு நம்முடைய மாண்பு முதலமைச்சருடைய இந்த அறிவிப்பு, இந்த 7.5% ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி. இந்த 6 தாண்டி நீங்கள் 15, 20% மேலாக நம்முடைய குழந்தைகள் வந்து இது போன்ற கல்லூரியில் சேர்ப்பதற்கான ஒரு நல்ல ஒரு ஜீவோ நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அதுக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும், உறுதுணையாக இருக்கின்ற நம்முடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கும், அது சார்ந்திருக்கின்ற துறையை சார்ந்திருக்கின்ற அனைத்து அதிகாரிகளுக்கும், பள்ளி கல்வித்துறையின் அமைச்சர் என்ற முறையிலே மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த அளவு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வருமாறு மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்து 7.5% அரசு பள்ளி மாணவர்களுக்கான
பொறியியல் கல்லூரி சேர்க்கைக்கான சான்றிதழை வழங்கவிருக்கின்ற எங்கள் அன்பிற்குரிய தலைவர், இங்கே மட்டும் சான்றிதழ் கிடையாது, எல்லா மக்களும் பத்திரிகைகளும் இன்று அவருக்கு சான்றிதழ் கொடுத்து கொண்டிருக்கின்றன. இந்தியாவிலேயே சமூக நீதிக்காக குரல் கொடுக்கிற ஒரு முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் தளபதி தான் என்பதை எல்லோரும் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். முதலமைச்சர்களுக்குள்ளேயே ஒரு முதலமைச்சராக இருக்கிற முதலமைச்சர் நம்முடைய தளபதி அவர்கள். அவர்தான் இன்று இந்தியாவிற்கே வழிகாட்டி கொண்டிருக்கிறார். இந்த அரசு பள்ளிகளிலே படிக்கிற மாணவர்களுக்கு வாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்ற அவருடைய சிந்தனையிலே ஒரு சமூக நீதி தத்துவத்தின் அடிப்படையிலே உருவான கொள்கை. இங்கே மகேஷ் பொய்யாமொழி சொன்னதைப் போல இது ஒரு சமூக நீதி இயக்கம். இந்த சமூக நீதி என்பதற்கு அந்த இயக்கம் என்ற காரணத்தினாலே தான் இங்கே தலைமைச் செயலர் அவர்கள் சொன்னதைப் போல நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் இங்கே இந்த இடஒதுக்கீடு தந்தை பெரியாருடைய பிறந்த நாளை சமூக நீதி உறுதிமொழி ஏற்கிற நாளாக அறிவித்திருக்கிறார் என்று சொன்னால் அதுதான் எங்கள் சமூக நீதி காவலர் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்கள் தமிழகத்தினுடைய முதல்வர் தளபதி அவர்களே. இங்கே வரவேற்புரையாற்றி இருக்கிற தலைமைச் செயலாளர் அன்பு சகோதரர் இறையன்பு அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர், இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் மா சுப்பிரமணியம் அவர்களே, இங்கே எனக்கு முன்னால் உரையாற்றி இருக்கிற அன்பிற்குரிய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற தமிழகத்தினுடைய செயலாளர்கள், தலைவருடைய செயலாளர் முதன்மை செயலாளர் அன்பிற்குரிய உதயச்சந்திரன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற முதன்மை செயலாளர் கார்த்திகேயன் அவர்களே, முதன்மை செயலாளர் திருமதி காக்கர்லா உஷா அவர்களே, இணைச் செயலாளர் திருமதி கார்த்திகா ஐஏஎஸ் அவர்களே, தொழில்நுட்ப கல்வி இயக்குனர் திருமதி லட்சுமி பிரியா அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற கல்வித்துறை அதிகாரிகளே, துணைவேந்தர் அவர்களே, இவ்வளவு திரளாக குழுமி இருக்கிற மாணவர்களே, அவருடைய பெற்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே வந்திருப்பவர்கள் சமூக நீதியின் அடிப்படையிலே, இங்கே சீஃப் செக்ரட்டரின்னு சொன்னார், நம்முடைய பொய்யாமொழி அவர்களும் சொன்னார், அரசு பள்ளிகளிலே படிப்பது என்பது இப்பொழுதெல்லாம் கொஞ்சம் பெர்சன்டேஜ் கம்மி. ஆனால் நாங்கள் படிக்கிற காலத்திலலாம் அரசு பள்ளிகள் தான் முழுக்க இருந்தது. இப்போ அதெல்லாம் தனியார் பள்ளிகள் நிறைய வந்துடுச்சு. நான் அரசு பள்ளியில் படித்தவன் தான், அப்போல்லாம் தனியார் பள்ளிங்கிறது என்னன்னு தெரியாது, அந்த மாதிரி சூழ்நிலைகளில் படித்தவர்கள். ஆனால் அப்பொழுது அரசு பள்ளியில் படித்தவர்கள் எல்லாரும் அரசு பள்ளியில் படித்தவங்களாம் அவங்களுக்கு இடஒதுக்கீடுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் இப்போ போட்டி போட்டுக்கொண்டு தனியார் பள்ளிகள் பணம் வசூலித்து இந்த பள்ளிகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதுவும் இந்த சிபிஎஸ்சி போன்றவைகள் எல்லாம் இருக்கிற காலம். அதனால தான் தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஒரு முடிவை எடுத்தார். கிராமப்புறத்திலே படிக்கிற மாணவர்கள், நான்லாம் ஒரு கிராமத்தில் படித்தவன், ஸ்கூலில் நான் தான் ஃபஸ்ட்டு. ஆனால் எனக்கு எந்த இடமும் கிடைக்கல, பியூசி அப்பெல்லாம் படிச்சுட்டு அதில் வரணும், அந்த மாதிரி சூழ்நிலையில் இருந்தது. இப்போ நீங்கள் 12ஆம் வகுப்பில் ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அண்ணா பல்கலைக்கழகத்திலேயே இடம் கிடைப்பதற்கான வாய்ப்பை நம்முடைய முதலமைச்சர் உருவாக்கி இருக்கிறார் என்பதுதான் உண்மை. அதுதான் உண்மை. ஆக இந்த கிராமப்புறத்து மாணவர்கள் அங்கே போய் எவனும் பணம் கட்ட முடியாதவன் தான் கிராமத்தில் அரசு பள்ளிகளில் சேர்றாங்க. பெரும்பாலும் தனியார் பள்ளிகளில் சேர்றவங்களாம் வசதி. அதுக்கு தான் பொய்யாமொழி அவர்களும் மிகச் சிறப்பாக இன்று பள்ளிகளிலே எல்லாம் மிகச் சிறப்பாக சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று எண்ணிக்கையை, பள்ளிகளிலே படிக்கிற அரசு பள்ளிகளிலே படிக்கிற மாணவருடைய எண்ணிக்கையை அதிகரிக்கிற வகையிலே அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இப்பொழுது நிறைய சேருவார்கள். இதில் கூட என்ன அந்த பத்திரிகைக்காரர்கள் கேட்டாங்க, அரசு பள்ளிகள்னால் நீங்கள் என்னங்க 6வதுலேருந்து 12ஆம் வகுப்பு வரை படிச்சிருக்கணும்னு சொல்கிறீங்கன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், உண்மையிலே படிக்கிறவன் கிராமத்தில் படிக்கிறவங்க 6வதுலேருந்து 12ஆவது வரல ஹைஸ்கூலில் தான் படிப்பாங்க, அரசு பள்ளிகளில் தான். இந்த தனியார் பள்ளிகளில் படிச்சுட்டு இந்த இடஒதுக்கீடு இருக்கிறதுனால 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு வந்து சேர்ந்தால் அவங்கள அலோவ் பண்ணலாமா? ஆக 6வதிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை உயர்நிலைப் பள்ளிகளிலே அரசு பள்ளிகளிலே படித்த மாணவர்களுக்கு என்று தான்
இங்கே முதலமைச்சர் அவர்களும் மற்றவர்களும் சேர்ந்து இந்த முடிவை எடுத்து 7.5% இடஒதுக்கீட்டை அந்த மாணவர்களுக்கு அளித்திருக்கிறோம். அதுதான் உண்மையான பயன் அவர்களுக்கு கிடைக்கும். இதனால் உயர்கல்வித்துறை அமைச்சர் கூட சொன்னார் 8000 பேர், இந்த நம்ம பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் 8000 பேர் 9000 பேர் இல்லை, இந்த பொறியியல் கல்லூரியில் மட்டும் கிட்டத்தட்ட 15,600 பேருக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இன்னும் விவசாய கல்லூரி இருக்குது, சட்டக்கல்லூரி இருக்குது, அதிலெல்லாம் வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன. அதில் ஓப்பன் காம்படிஷனில் 67வது இடம் பெற்ற ஒரு மாணவர் இங்கே அரசு பள்ளிகள்னு வரும்போது முதலிடத்தை பெற்றிருக்கிறார். அதெல்லாம் பெருமைக்குரிய விஷயம். இந்த இதில் என்னென்னா 7.5%ங்கிறது அந்தந்த கோட்டாவிலையும் உண்டு. ஓப்பன் காம்படிஷனில் 7.5%, பிசியில் 7.5%, எஸ்சியில் 7.5%, எஸ்டியில் 7.5%, அதே மாதிரி நம்முடைய மாற்றுத்திறனாளிகளுக்கான இடஒதுக்கீட்டில் அதில் 7.5%, இராணுவத்தினுடைய பிள்ளைகளுக்கான இடஒதுக்கீட்டில் அதில் 7.5%. ஆக எல்லா பிரிவுகளிலுமே 7.5% இடஒதுக்கீட்டை அரசு பள்ளியிலே படிக்கிற மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிற முதலமைச்சர் இன்று இங்கே வந்திருக்கிறார். அவர் கையால் பெறுகிற நீங்கள் எப்பொழுதுமே அவர் துவக்கி வைக்கிற எதுவும் வீணாவதில்லை. இது வரலாறு கண்ட உண்மை. இன்று துவக்கி வைக்கவிருக்கிறார். அரசு பள்ளி மாணவர்களுக்கு நீங்கள் தான் இங்கே சீஃப் செக்ரட்டரி நல்லா சொன்னார், நீங்கள் உங்களுக்கு அங்கே கிடைக்காத வாய்ப்புகள் இங்கே கிடைக்கும். அண்ணா பல்கலைக்கழகத்தில் சீட்டு முதல்ல அங்கே கூட அவங்க 6% இதெல்லாம் இருக்குதுன்னு சொன்னார். அண்ணா பல்கலைக்கழகத்தில் படித்த மாணவர்களில் அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு எவ்வளோன்னு சொன்னால் 1% கம்மி. இன்றைக்கி அண்ணா பல்கலைக்கழகத்திலேயே 7.5%, ஒவ்வொரு கல்லூரியிலேயும் ஒவ்வொரு பல்கலைக்கழகங்களிலேயும் 7.5% இடஒதுக்கீடு கொடுக்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறோம். மொத்தத்துக்கு 7.5% கிடையாது. ஒரு அண்ணா பல்கலைக்கழகம்னா இங்கே எவ்வளோ இடம் இருக்கோ அதில் 7.5% இடம் கொடுக்கப்படும். ஆகவே அண்ணா பல்கலைக்கழகத்திலே படிப்பதற்கு இதுவரையில் 1% அரசு பள்ளி மாணவர்கள் தான் இருந்த சூழ்நிலை மாறி இன்று 7.5% மாணவர்களுக்கான வாய்ப்புகள் கிடைக்கிறது என்று சொன்னால் அதற்கெல்லாம் அரசு பள்ளி மாணவர்கள் யாருக்கு நன்றி செலுத்தணும்? முதல்ல யாருக்கு? நல்ல வாய்த்திறன் சொல்லுங்க. தமிழக முதல்வர். அந்த முதல்வருடைய திட்டம்தான் அவர் சமூக நீதியினுடைய இன்று இங்கே நீதி கட்சி காலத்திலே இருந்து தொடங்கி நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த சமூக நீதிக்கு அறங்காவலராக இன்று திகழ்ந்து கொண்டிருப்பவர் தான் திராவிட இயக்கத்தினுடைய கட்டுக்காப்பாளராக இருந்து கொண்டிருப்பவர் தான் நம்முடைய முதலமைச்சர் என்பது மறுக்க முடியாத உண்மை. அதனால தான் பல்வேறு சமூக நீதி கொள்கைகளை இன்று உருவாக்கி 7.5% உயர்த்தியிருக்கிறார். அதுவும் இந்த பள்ளிகளிலே படிக்கிற மாணவர்கள் எல்லாம் இந்த சமூக நீதி எப்படி வளர்ந்த என்ப வரலாற்றையெல்லாம் மறந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் எங்களுக்கெல்லாம் முதல்வர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார். அடுத்த ஆண்டிலிருந்து ஒவ்வொரு பள்ளியிலேயும் ஒவ்வொரு கல்லூரியிலேயும் தந்தை பெரியார் பிறந்த நாள் மாணவர்கள் சமூக நீதி நாளாக கொண்டாட வேண்டும். ஏன் கொண்டாடுறோம்? அப்படி கொண்டாடினா தான் எதுக்காக இது கொண்டாடுறது வரலாற்றை புரட்டி பார்க்கிற உணர்வு வரும். அந்த உணர்வு இருந்தால்தான் நம்ம எப்படி இருந்தால், நம்ம அப்பா எப்படி இருந்தாங்க, தாத்தா எப்படி இருந்தாங்க, படிக்கிறதுக்கே வாய்ப்பில்லாத ஒரு சூழ்நிலையில் இந்த சமூக நீதியை தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்களும் ஆங்காங்கே உருவாக்கியதனுடைய விளைவுதான் இன்று இதிலே உருவாகி இருக்கிறது. கலைஞர் இருக்கிற பொழுதுதான் அண்ணா பல்கலைக்கழகத்திலே தமிழ் வழியிலேயும் படிக்கலாம் என்ற திட்டத்தை கொண்டு வந்தோம். இப்போ மத்திய அரசாங்கமே அதை அனுமதித்திருக்கு என்று சொன்னால் அதற்கு முன்னோடியாக இருந்தவர் தலைவர் கலைஞர் தான். ஆகவே தமிழும் வளர வேண்டும், சமூக நீதியும் செழிக்க வேண்டும் என்ற உணர்வோடு, திராவிட இயக்க உணர்வோடு செயல்பட்டு கொண்டிருக்கிற நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இதை துவங்கி வைக்கவிருக்கிறார்கள். வந்திருக்கிற மாணவர்களே, நீங்கள் பொறுப்போடு படிக்க வேண்டும். எந்த கல்லூரியிலே சேர்ந்தாலும் அந்த கல்லூரியினுடைய விதிகளை நீங்கள் பின்பற்றி சிறப்பாக செயல்பட்டு இங்கே சொன்னதைப் போல வேலை தேடுவதை விட வேலை கொடுப்பவர்களாக நீங்கள் மாற்ற வேண்டும். அதற்கான கல்வி பயிற்சி முறைகளையும் இன்று பாடத்திட்டங்களையும் கூட மாற்றி அமைப்பதற்கு துணைவேந்தர் அவர்களும் மற்றவர்களும் முதலமைச்சர் எங்களுக்கெல்லாம் ஆணையிட்டு அந்த அடிப்படையிலே தொழில்நுட்பத்தின் அடிப்படையிலே அவர்களுக்கு வேலை வாய்ப்பையும் உருவாக்க வேண்டும், வேலை கொடுக்கிற திறமையும் உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த கல்வி திட்டம் அமைய வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார். அந்த அடிப்படையிலே பல்கலைக்கழகங்கள், பொறியியல் பல்கலைக்கழகங்கள் மட்டுமல்ல மற்ற பல்கலைக்கழகங்களும் செயல்பட வேண்டும் என்ற உறுதியோடு செயல்படுவோம் என்ற உறுதியை உங்களுக்கு அளித்து இந்த வாய்ப்பினை தந்த தமிழக முதல்வர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. கொரோனா கால
அன்புள்ள இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று உரையாற்றி இருக்கக்கூடிய உயர்கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு டாக்டர் பொன்முடி அவர்களே, முன்னிலை ஏற்றிருக்கக்கூடிய மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மாண்புமிகு மா சுப்பிரமணியம் அவர்களே, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு தம்பி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே, துவக்கத்தில் அனைவரையும் வரவேற்று மகிழ்ந்திருக்கக்கூடிய தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகளே, நிறைவாக நன்றி நல்கிருக்கக்கூடிய உயர்கல்வித்துறையினுடைய முதன்மைச் செயலர் முனைவர் கார்த்திகேயன் அவர்களே, தென் சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் அன்புக்குரிய தமிழிசை தங்கபாண்டியன் அவர்களே, அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் திரு வேல்ராஜ் அவர்களே, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அரசு அலுவலர்களே, என் அன்புக்குரிய மாணவ செல்வங்களே, மாணவ செல்வங்களை ஈண்டெடுத்திருக்கக்கூடிய பெற்றோர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் முதலில் என்னுடைய நன்றியை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்களுக்கு தொழிற்கல்வியில் சேர்வதற்காக 7.5% இடஒதுக்கீட்டை தமிழ்நாடு அரசு வழங்கியிருக்கிறது. அந்த அடிப்படையிலே தொழிற்கல்வி படிப்புகளில் சேர்வதற்கான ஆணைகளை பெறுவதற்காக இங்கு வந்திருக்கக்கூடிய மாணவியர்கள் அனைவருக்கும் என்னுடைய நல் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். பொறியியல் பட்டதாரியாக ஆக வேண்டும் என்ற உங்களோட கனவு நிறைவேறக்கூடிய நாள் இது. உங்கள் கனவு நிறைவேறுவதன் மூலமாக உங்களது பெற்றோருடைய கனவும் உங்களுடைய குடும்பத்து கனவும் நிறைவேறக்கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. போட்டிகள் நிறைந்த இந்த உலகத்தில் நமக்கு இடம் கிடைக்குமா, அதுவும் அரசு கல்லூரியில் இடம் கிடைக்குமா என்ற ஏக்கம் சில மாதங்களுக்கு முன்வர உங்களுக்கெல்லாம் இருந்திருக்கும். அந்த ஏக்கம் மறைந்து ஏற்றம் பிறக்கிற நாள் தான் இந்த நாள் என்பதை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். இந்த நாட்டினுடைய நிலையான செல்வம் பொறியியல் பட்டதாரிகளும் மருத்துவ நிபுணர்களும் கல்வியாளர்களும் தான் நம்முடைய பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார்கள். அதனால்தான் அறிஞர் அண்ணா அவர்கள் அதிகமாக மாணவர்களிடையே உரையாற்றி இருக்கிறார். கல்லூரிகளில், பல்கலைக்கழகங்களில் அவர் பேசியிருக்கிறார். கல்வி செல்வம் கடைசி மனிதனுக்கும் கிடைக்க வேண்டும் என்று அவர் நினைத்தார். திராவிட இயக்கத்தினுடைய நோக்கமே அனைவருக்கும் கல்வி, அனைவருக்கும் அவர்கள் தகுதிக்கேற்ப வேலை தரப்பட்ட அந்த உத்தரவாதம் வழங்கிட வேண்டும். இந்த இயக்கமே அதுக்காகத்தான் உருவாக்கப்பட்டுச்சு. ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிற செயல்பாட்டில் இன்றைக்கு எந்த முனைப்போடு தன்னுடைய கடமையை ஆற்றிக் கொண்டிருக்கிறது என்பது உங்களுக்கு அனைவருக்கும் நன்றாக தெரியும். தமிழ்நாட்டோட இளைய சக்தி அனைத்தும் உயர்கல்வி அடைந்ததாக மாறுறது தான் இந்த அரசுடைய உயரிய இலக்கு. கல்லூரி சாலைக்குள் செல்லுகிற மாணவர்களுக்கு 3 முக்கிய இலக்குகள் இருக்கணும் அப்படின்னு புரட்சியாளர் லெனின் அவர்கள் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள். வேறு ஒன்றும் இல்லை, படிப்பு 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 ஆகிய இந்த 3ஐ தான் ஒரு இலக்காக எடுத்து சொன்னார். 3 முறை சொன்னதற்கு காரணம் படிப்புக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக அதை குறிப்பிட்டு சொன்னார். நீங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்கன்னா அதுக்காக உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவெல்லாம் சிரமங்களை சந்திச்சிருப்பீங்க என்பது எனக்கு நல்லா தெரியும். உங்களை இந்த 17 வயசு வரைக்கும் படிக்க வைக்க உங்களுடைய பெற்றோர்கள் எவ்வளவு சிரமம் பட்டிருப்பார்கள் என்பதை நாம் மறந்துவிட முடியாது. அவங்க தங்களுடைய சுகங்களையும் சிரமங்களையும் எல்லாம் மறந்து ஒதுக்கி வச்சுட்டு உங்களுடைய முன்னேற்றத்திற்கு வழிவகை செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் பெரிய கல்லூரிக்குள்ள பெரிய படிப்பு படிக்க போகிறீங்க, பெரிய ஆளாக வருவீங்க.
பெரிய வேலைக்கு போவீங்கன்னு அந்த நம்பிக்கையோடு உங்களை அனுப்பிச்சி வச்சாங்க. அவங்களுடைய நம்பிக்கை காப்பாற்றுறதுக்காக நீங்கள் உங்களை இன்னும் சிறப்பாக உயர்த்தி கொள்ள வேண்டும் என்று நான் உங்களை எல்லாம் உரிமையோடு அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக மட்டும் இல்லை, உங்களுடைய அன்பு சகோதரனாக உங்களிடத்திலே நான் வைக்கக்கூடிய வேண்டுகோள். பள்ளி காலத்தில் இருந்து கல்லூரி காலத்திற்குள் நுழையிறீங்க. உங்கள் வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு போகிறீங்க. சிறந்த வேலை வாய்ப்பை நீங்கள் பெறணும். வேலைக்கு போகிறவங்களாக மட்டும் இல்லை, வேலை கொடுக்கிறவங்களாக நீங்கள் உயரணும். அதுக்காக உங்களுடைய முழுமையான வகையில் திறமைசாலிகளாக பன்முக ஆற்றல் உள்ளவங்களாக உங்களை நீங்கள் வளர்த்துக்கணும். தொழிற்கல்வின்றதை பட்டம் பெறும் கல்வியாக மட்டும் கருதக்கூடாது. உங்களுடைய தொழில் அறிவை கூர்மையாக்க அது பயன்பட வேண்டும். உங்களில் பலரும் நாளை சொந்தமாக ஏதாவது தொழில் தொடங்கலாம். அறிவுடன் சேர்ந்து அறிவின் கூர்மையும் வேணும். எதையும் அறிவியல் பார்வையோடு அணுகிறாங்கன்னா அப்படித்தான் நீங்களும் இருக்கணும். இந்த கல்வி செல்வம் தான் என்றும் அழியாத செல்வம். இத்தகைய அழியாத அரிய செல்வமானது அனைத்து தரப்பு மக்களையும் சென்று அடையணும் அப்படிங்கிறது தான் இந்த அரசினுடைய நோக்கம். அரசு பள்ளிகளில் பயிலக்கூடிய மாணவர்களும் உயர்கல்வி நிலையங்களுக்குள் நுழைய வேண்டும். கிராமப்புற மாணவர்களும் நகரங்களில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கல்வி நிலையங்களை வந்து சேர வேண்டும். அதற்கான ஏராளமான திட்டங்களை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைகிற போரெல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். மருத்துவம், பொறியியல் படிப்புகளில் கிராமப்புற மாணவர்கள் நுழைவுத் தேர்வு தடையாக இருந்துச்சு. அதை அறிந்த அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த நுழைவுத் தேர்வை ரத்து செய்தார் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். இன்று நீட் தேர்வுக்கு எதிராக நம்முடைய அரசு ஒரு சட்ட போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். சமூக நீதி உத்தரவுகளால் தான் சமநிலை சமுதாயம் அமைப்பதற்கான அடித்தளம் இடப்படுகிறது. அரசு பள்ளிகளில் படிக்கிறவங்களில் 69 விழுக்காடு பேர் கிராமப்புற மாணவர்கள் தான். அந்த வகையில் பார்த்தா கிராமப்புற கல்வியினுடைய மேம்பாட்டு திட்டமாக இது அமைஞ்சிருக்கு. அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்களுக்கு பொறியியல், வேளாண்மை, கால்நடை மருத்துவம், மீன்வளம், சட்டம் போன்ற தொழிற்கல்வி படிப்புகளில் மாணவருடைய சேர்க்கையில் 7.5 விழுக்காடு இடங்கள் முன்னுரிமையின் அடிப்படையில் ஒதுக்கீடு செய்ய இந்த அரசால் சட்டமன்றத்தில் கூட்டத்தொடரில் சட்டம் இயற்றப்பட்டது. அந்த அடிப்படையில் தான் நீங்கள் கல்வி சாலைக்குள்ளே நுழையிறீங்க. அரசு பள்ளிகள், மாநகராட்சி பள்ளிகள், நகராட்சி பள்ளிகள், ஊராட்சி ஒன்றிய பள்ளிகள், ஆதி திராவிட மற்றும் பழங்குடியின நல பள்ளிகள், கள்ளர் சீர்திருத்த பள்ளிகள், வனத்துறை பள்ளிகள் மற்றும் அரசு துறைகளால் நிர்வகிக்கப்படக்கூடிய பிற பள்ளிகள் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்த மாணவர்கள் இந்த இடஒதுக்கீட்டின் கீழ் பயன்பெற போகிறாங்க. நடப்பு கல்வி ஆண்டில் இந்த சிறப்பு உள்ஒதுக்கீடு மூலம் பொறியியல் படிப்புகளில் சுமார் 10,000 அரசு பள்ளி மாணவர்கள் நிச்சயமாக பயன்பெற போகிறாங்க. அதேபோல் அரசு பள்ளிகளில் படித்த சுமார் 350 மாணவர்கள் வேளாண்மை, கால்நடை மருத்துவம், மீன்வளம் மற்றும் சட்ட படிப்புகள் பயன்பெறக்கூடிய வகையில் அவங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கப் போகிறதுங்கிறத நான் மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். இந்த மாணவர்கள் மூலமாக அவங்களுடைய குடும்பமும் அவங்களுடைய ஊரும் அவங்களுடைய எல்லாம் சம்மந்தப்பட்டிருக்கிற அத்தனையும் முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லப்படுகிறது. இதன் மூலமாக அவர்களுடைய தலைமுறை நிமிர்ந்து நிற்கப் போகுது. அதன் மூலமாக இந்த மாநிலமும் பயனடைய போகிறது. இதுதான் முக்கியம். இப்படிப்பட்ட நிலையில் உங்களுக்குரிய அந்த கல்வி ஆணையை வழங்குறத நான் எனக்கு கிடைச்ச பெருமையாக கருதுகிறேன். நாட்டுக்கு பெருமை ஏற்படுத்தி தருபவர்களாக நீங்கள் வளரணும், வாழ வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். கல்வி ஆணையை கொடுத்து ஒரு தலைமுறையை முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்றது மூலமாக கிடைக்கிற பெருமை இருக்குது. அது மிகப்பெரிய பெருமை. அந்த பெருமையை பெற்றுள்ள மாண்புமிகு அமைச்சர் பொன்முடி அவர்களை நான் மனதார பாராட்டுகிறேன். அந்த துறையை சார்ந்து இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். பள்ளி கல்வித்துறையாக இருந்தாலும் உயர்கல்வித்துறையாக இருந்தாலும் இதன் மூலமாக தமிழ் சமுதாயம் முழுமையான முன்னேற்றத்திற்கு அடித்தளம் அமைக்க வேண்டும் என்கிற அந்த வேண்டுகோளை பள்ளி கல்வித்துறை அமைச்சருக்கும் உயர்கல்வித்துறை அமைச்சருக்கும் நான் எடுத்து வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். பெருந்தலைவர் காமராஜர்களுடைய காலம் என்பது
பள்ளி கல்வித்துறையின் பொற்காலமாக சொல்லப்பட்டுச்சு. இன்றைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதேபோல் நம்முடைய தலைவர் கலைஞருடைய ஆட்சி காலம் கல்லூரி கல்வியின் பொற்காலமாக விளங்குகின்றது. இந்த ஆட்சி காலம் உயர்கல்வி, தொழிற்கல்வி, ஆராய்ச்சி கல்வியின் பொற்காலமாக மாற வேண்டும் என்று உங்களை எல்லாம் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், மாணவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை முதலமைச்சராக இருந்து மட்டுமல்ல, உங்களில் ஒருவனாக இருந்து உங்கள் அத்தனை பேரையும் நான் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன். இன்னும் சில ஆண்டுகள் கழித்து எங்கோ ஒரு ஊரில் என்னை சந்தித்து, நீங்கள் கொடுத்த அரசாணையில் தான் நான் கல்வி பெற்றேன், மிகப்பெரிய நிறுவனத்தில் வேலை செய்கிறேன், என் சொந்தமாக கூட நான் தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுறப்போ தான் நான் உள்ளபடியே மகிழ்ச்சி அடைவேன் என்பதை உறுதியாக தெரிவிச்சுக்கிட்டு, இந்த நிகழ்ச்சிக்கு நான் தயாராகி காத்து கொண்டிருந்த நேரத்தில் தொலைக்காட்சியை பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்ன காட்சியை பார்த்தேன்னா, இந்த நிகழ்ச்சியை பற்றி, இப்படி ஒரு நிகழ்ச்சி அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய வளாகத்துக்குள்ளே நடக்க போகுது, அதில் முதலமைச்சர், கல்வித்துறை அமைச்சர்கள்லாம் கலந்துக்கிறேன் அப்படின்னு ஒரு செய்தியை போட்டு, அதில் ஒரு மாணவர் பேட்டியை கேட்குறாங்க. அந்த மாணவர் பேட்டி சொல்கிறேன், என்னுடைய படிப்பை எப்படி முடிக்க போகிறேன் அப்படிங்கிற கவலை தெரிவித்து, மாணவர் மட்டும் இல்லை, ஒரு மாணவியும் சொல்கிறாங்க, அவருடைய பெற்றோர்கள் மட்டும் இல்லை, அவருடைய கவலைகளையும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய தாயுள்ளம் கொண்ட அரசாக நம்முடைய அரசு இப்போ திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த கோரிக்கை கேட்டுட்டு தான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தேன். அந்த வகையில் இங்கே நான் இப்போ ஒரு அறிவிப்பை வெளியிட போகிறேன். இந்த 7.5% இடஒதுக்கீட்டில் தொழில் படிப்புகளில் கல்லூரியில் சேரக்கூடிய மாணவர்கள் மற்றும் அவருடைய பெற்றோர்கள் மனம் மகிழக்கூடிய வகையில் ஒரு செய்தியை, ஒரு அறிவிப்பை மகிழ்ச்சியோடு நான் வெளியிட காத்திருக்கிறேன். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அரசு பள்ளிகளில் படித்து 7.5% இடஒதுக்கீடு மூலம் தொழிற்கல்லூரிகளில் சேரும் மாணவர்களுடைய கல்விக்காக கூடிய செலவு, கல்வி கட்டணம், விடுதி கட்டணம், ஏன் கலந்தாய்வு கட்டணம் உள்ளிட்ட அனைத்தையும் இந்த அரசு ஏற்றுக்கொள்ள முன்வந்திருக்கிறது மூலம் இந்த இனிய விழாவிலே இந்த அறிவிப்பை தெரிவித்து உங்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. இப்போது 7.5% சிறப்பு உள்ஒதுக்கீட்டின் அடிப்படையில் பொறியியல் படிப்பில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சேர்க்கை ஆணையை வழங்குகிறார்கள். முதலாவதாக, ஒட்டுமொத்த அரசு பள்ளி அளவில் முதல் மதிப்பெண் எடுத்த உள்கோட்டையைச் சேர்ந்த மாணவர் விஸ்வநாதன் அவர்களுக்கு சிறப்பு உள்ஒதுக்கீடு அடிப்படையில் அண்ணா பல்கலைக்கழகத்தின் கிண்டி பொறியியல் கல்லூரியில் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் படிப்பில் சேர்வதற்கான ஆணையை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வழங்குகிறார். அடுத்து, கைகோளபாளையத்தைச் சேர்ந்த மாணவர் சண்முகவேல் அவர்களுக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தின் MIT கல்லூரியில் சேர்வதற்கான ஆணையை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வழங்குகிறார். அடுத்ததாக, மாணவர் தீபகுமாருக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சேர்க்கை ஆணையை வழங்குகிறார். அடுத்ததாக, மாணவி கிருத்திகாவிற்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சேர்க்கை ஆணையை வழங்குகிறார். அடுத்ததாக, மாணவர் மோகன் அவர்களுக்கு சேர்க்கை ஆணையை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வழங்குகிறார். அடுத்ததாக, மாணவர் மேகாவிற்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சேர்க்கை ஆணையை வழங்குகிறார். அடுத்ததாக, மாணவி தர்ஷினிக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் படிப்பிற்கான சேர்க்கை ஆணையை வழங்குகிறார். அடுத்ததாக, மாணவர் மோனிஷுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சேர்க்கை ஆணையை வழங்குகிறார். அடுத்ததாக, மாணவி ஜெயபிரபாவிற்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சேர்க்கை ஆணையை வழங்குகிறார். அடுத்ததாக, மாணவர் மகேஷ் அவர்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சேர்க்கை ஆணையை வழங்குகிறார். அடுத்ததாக, மாணவி கௌசல்யாவிற்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சேர்க்கை ஆணையை வழங்குகிறார். அடுத்ததாக, மாணவி தேவதர்ஷினிக்கு
சேர்க்கையாணை வழங்கப்படுகிறது. அடுத்ததாக மாணவர் தரணீஸ்வர். அடுத்து மாணவர் கணிதரனுக்கு சேர்க்கையாணை வழங்கப்படுகிறது. அடுத்து மாணவி யாஸ்வினுக்கு வழங்கப்படுகிறது. அடுத்து மாணவர் பார்த்திபன் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. அடுத்து மாணவி ஹேமவர்ஷினிக்கு வழங்கப்படுகிறது. அடுத்ததாக மாணவி முத்தமிழ் தேவிக்கு வழங்கப்படுகிறது. ஏற்கனவே உள்ள மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான இடஒதுக்கீட்டில் பல மாணவர்களின் பொறியியல் படிப்பு கனவு நனவான நிலையில் இப்போது மாணவர் பாலமுருகனுக்கு சேர்க்கையாணை இந்த சிறப்பு உள் ஒதுக்கீட்டு அடிப்படையில் வழங்கப்படுகிறது. அடுத்து மாணவர் மெய் அழகனுக்கு சேர்க்கையாணை வழங்கப்படுகிறது. மாணவர் பாலாஜிக்கு சேர்க்கையாணை வழங்கப்படுகிறது. அடுத்து மாணவர் சூர்யாவிற்கு சேர்க்கையாணை வழங்கப்படுகிறது. அடுத்து மாணவர் எம் மணிமாறன் அவர்களுக்கு சேர்க்கையாணை வழங்கப்படுகிறது. அடுத்து மாணவி ராஜலட்சுமிக்கு சேர்க்கையாணை வழங்கப்படுகிறது. மாணவி வினிதாவிற்கு சேர்க்கையாணை வழங்கப்படுகிறது. மாணவர் சவுந்தர் அவர்களுக்கு சேர்க்கையாணை வழங்கப்படுகிறது. மாணவி லிபியா அவர்களுக்கு சேர்க்கையாணை வழங்கப்படுகிறது. மாணவி தமிழரசிக்கு சேர்க்கையாணை வழங்கப்படுகிறது. மாணவர் மாணவி லோகஸ்ரீக்கு சேர்க்கையாணை வழங்கப்படுகிறது. மாணவர் சுரேஷுக்கு சேர்க்கையாணை வழங்கப்படுகிறது. மாணவி ஜெகஜோதிக்கு சேர்க்கையாணை வழங்கப்படுகிறது. மாணவர் ஹரிஷ்குமாருக்கு சேர்க்கையாணை வழங்கப்படுகிறது. மாணவர் சஞ்சய் குமாருக்கு சேர்க்கையாணை வழங்கப்படுகிறது. மாணவர் நவீன்குமாருக்கு சேர்க்கையாணை வழங்கப்படுகிறது. அடுத்து மாணவர் கதிர்வேல் அவர்களுக்கு சேர்க்கையாணை வழங்கப்படுகிறது. மாணவர் நிதிஷுக்கு சேர்க்கையாணை வழங்கப்படுகிறது. அடுத்து மாணவர் கோகுல் அவர்களுக்கு சேர்க்கையாணை வழங்கப்படுகிறது. மாணவி அனுசியா அவர்களுக்கு சேர்க்கையாணை வழங்கப்படுகிறது. மாணவி சத்யா அவர்களுக்கு சேர்க்கையாணை வழங்கப்படுகிறது. மாணவி மோனிகா அவர்களுக்கு சேர்க்கையாணை வழங்கப்படுகிறது. மாணவி கனகலட்சுமி அவர்களுக்கு சேர்க்கையாணை வழங்கப்படுகிறது. மாணவர் அமர்நாதன் அவர்களுக்கு சேர்க்கையாணை வழங்கப்படுகிறது. மாணவி தேவதர்ஷினி அவர்களுக்கு சேர்க்கையாணை வழங்கப்படுகிறது. படிப்பை மட்டுமே நம்பிக்கையாக கொண்டு தன் எதிர்கால லட்சியத்தை சுமக்கும் மாணவி சுஷ்மாவிற்கு மாற்றுத்திறனாளிகளுக்கான 7.5% சிறப்பு உள்ஒதுக்கீட்டில் சேர்க்கையாணை வழங்கப்படுகிறது.
மாணவி ரோஷினிக்கு சேர்க்கை ஆணை வழங்கப்படுகிறது. மாணவர் ரிஷிகுமாருக்கு சேர்க்கை ஆணை வழங்கப்படுகிறது. மாணவி சுபபாரதிக்கு சேர்க்கை ஆணை வழங்கப்படுகிறது. மாணவர்களுக்கு 7.5% சிறப்பு உள்ஒதுக்கீடு அடிப்படையில் சேர்க்கை ஆணையை வழங்கிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போது சேர்க்கை ஆணையை பெற்ற மாணவர்களின் சார்பாக ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவி ஹேமவர்ஷினியை பேச வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். இங்குள்ள ஆன்றோருக்கும் சான்றோருக்கும் என்னை போன்றோருக்கும் பணிவான முதற்கண் வணக்கம். தமிழ்நாட்டில் பிறந்து தமிழர்களாய் வளர்ந்து தமிழால் ஒருங்கிணைந்துள்ள தமிழ் சொந்தங்களுக்கு நமது தமிழக அரசை பற்றி தமிழ் மொழியில் ஒரு கவிதை கூறுவதில் பெருமிதம் கொள்கிறேன். தமிழக அரசின் வரலாற்று சிறப்புமிக்க சாதனை அரசு பள்ளி மாணவர்களுக்கு தொழிற்படிப்புகளில் 7.5% இட ஒதுக்கீடு அரசாணை. தீர்ந்ததே எமது பெற்றோரின் வேதனை. கற்பனை கனவாக இருந்தது பொறியியல் படிப்பு, நிஜமாக்கியது நமது தமிழக அரசின் அறிவிப்பு. அண்ணாந்து பார்க்கும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் படிப்பு என்பதை வெறும் காணல் நீராயிருந்த எங்கள் வாழ்வில் கையில் கொடுத்து நிஜமாக்கிய தமிழக அரசே உமக்கு நன்றி. அரசு பள்ளிகள் வறுமையின் அடையாளம் அல்ல, பெருமையின் அடையாளம் என்பதை வெறும் சொற்களில் மட்டுமல்லாமல் செயலிலும் சாதித்து காட்டிய தமிழக அரசுக்கு மனமார்ந்த நன்றிகள். சாதாரண நெசவு குடும்பத்தில் பிறந்து தாசப்பகவுண்டன்புதூர் அரசு பள்ளியில் பயின்ற எனக்கும் கற்பனை கனவாக இருந்த பொறியியல் படிப்பை நிஜமாக்கிய தமிழக அரசுக்கு மீண்டும் ஒருமுறை நன்றி கூறுகிறேன். சிறப்பு உள் ஒதுக்கீட்டின் அடிப்படையில் மாணவர்களுக்கான செலவினை ஏற்றி எங்கள் வாழ்வில் ஒளியேற்றி எங்கள் வாழ்க்கையை பிரகாசிக்க செய்த தமிழக அரசுக்கு மனமார்ந்த நன்றிகள். முதல்வரே, நீங்கள் கோட்டையில் மட்டும் சிம்மாசனமிட்டு அமரவில்லை. நீங்கள் கோட்டையில் மட்டும் சிம்மாசனமிட்டு அமரவில்லை. அரசு பள்ளி மாணவர்களின் இதய சிம்மாசனத்திலும் நீங்கா இடம் பிடித்து விட்டீர்கள். உங்களுக்கு எத்தனை கோடி முறை நன்றி சொன்னாலும் ஈடாகாது. இருப்பினும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பெருமைமிகு இந்த விழாவில் உயர்கல்வித்துறை அரசு முதன்மை செயலாளர் முனைவர் திரு கார்த்திகேயன் அவர்களை நன்றி உரையாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். பெருமதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும், மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கும், மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கும், மதிப்புக்குரிய தலைமைச் செயலர் அவர்களுக்கும், தென்சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும், கூடுதல் தலைமைச் செயலர்களுக்கு, முதன்மைச் செயலர்கள், முதலமைச்சர் அவர்களின் முதன்மைச் செயலர், பேராசிரியர் பெருமக்களே, துணைவேந்தருக்கும், மாணவ மாணவியர்களுக்கும், பெற்றோர்களுக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும் முதற்கனுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய மாணவி இங்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு தன் உள்ளத்திலிருந்து உணர்வுபூர்வமாக நன்றி சொன்னதற்கு பிறகு நான் எவ்வாறு நன்றி சொல்வது என்றே தெரியவில்லை. அந்த அளவுக்கு அவர்கள் உணர்ச்சிபூர்வமாக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி பாராட்டியிருக்கிறார்கள். நம்முடைய தலைமைச் செயலர் சொன்னது போல முதலமைச்சர் அவர்கள் பதவியேற்ற ஒரு சில வாரங்களிலேயே இவ்வாறு நம்முடைய அரசு பள்ளி மாணவர்கள் தொழிற்கல்வியிலே பயிலுகின்ற சதவீதம் மிக குறைவாக உள்ளதை கவனத்தில் கொண்டு எங்களையெல்லாம் அழைத்து உடனடியாக ஆய்வுக் கூட்டம் நடத்தி, அந்த ஆய்வுக் கூட்டத்தின் முடிவாக டெல்லி உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக இருந்து ஓய்வு பெற்ற நீதிபதி முருகேசன் அவருடைய தலைமையிலே ஒரு ஆணையத்தை அமைத்து உடனடியாக உத்தரவிட்டார்கள். பல நெருக்கடியான நேரத்திலும் கொரோனா போன்ற பெருந்தொற்றை சமாளித்து கொண்டிருந்த ஒரு காலத்திலேயும்
இதிலே கவனம் செலுத்தி இந்த உத்தரவை எங்களுக்காக பிறப்பித்தார்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். அந்த ஆணையம் அவர்கள் அந்த ஆணையத்தினுடைய பணி எவ்வாறு நடைபெறுகிறது, குறித்த காலத்திலே அந்த ஆணையத்தினுடைய அறிக்கை பெறப்படுமா என்பதையும் அவ்வப்போது கேட்டறிந்து கரெக்டாக சரியாக ஒரே மாதத்தில் அந்த ஆணையத்தினுடைய அறிக்கையை பெற்று அதை அமைச்சரவையிலே வைத்து 7.5% இடஒதுக்கீடு உள்ஒதுக்கீடு கொடுக்கலாம் என்று முடிவெடுத்து அந்த சட்ட முன்வடிவை தன்னுடைய திருக்கரங்களாலேயே நம்முடைய சட்டசபையிலே அறிமுகம் செய்தார் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். அறிமுகம் செய்ததோடு மட்டுமல்லாமல் அவ்வாறு அறிமுகம் செய்த சட்ட முன்வடிவு ஒருமனதாக நம்முடைய தமிழக சட்டமன்றத்திலே நிறைவேறுவதற்கும் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே உறுதுணையாக இருந்தார்கள். அவ்வாறு நிறைவேற்றிய அந்த சட்டத்தை ஆணையாக பிறப்பித்து அதற்கான வழிமுறைகளெல்லாம் எங்களை உடனடியாக வெளியிடச் செய்து இந்த அறிவிப்பை நிஜமாக்கின்ற ஒரு பணியை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எங்களை எல்லாம் முடுக்கிவிட்டு செய்ததோடு மட்டுமல்லாமல் இதற்கு முத்தாய்ப்பாக இன்றைக்கு அந்த மாணவர்கள் அப்படி சேர்கின்ற மாணவர்கள் அனைவருடைய கட்டணத்தையும் அரசே ஏற்கும் என்று தாயுள்ளத்தோடு இன்றைக்கு இங்கே அறிவித்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு உங்கள் அனைவரின் சார்பிலும், பெற்றோர்கள் சார்பிலும், மாணவர்கள் சார்பிலும், தமிழக மக்களின் சார்பிலும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை காணிக்காக்கிறேன். நன்றி சார். நம்முடைய மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் எங்களையெல்லாம் தன்னுடைய நீண்ட நெடிய அனுபவத்தின் காரணமாக எங்களையெல்லாம் வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இந்த காரியத்தை நாங்கள் செய்வதற்கு தினமும் என்ன நடக்கிறது இந்த துறையிலே, இந்த நிகழ்வு சம்பந்தமாக, இந்த ஆணை பிறப்பிப்பது சம்பந்தமாக என்ன நடக்கிறது என்பதை தினமும் எங்களை கண்காணித்து எங்களுக்கு ஆலோசனை வழங்கி இன்றைக்கு இந்த ஆணை நிஜமாவதற்கு உறுதுணையாக இருந்த மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல நம்முடைய மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை இந்த துறையின் சார்பாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். எங்களையெல்லாம் அன்றாடம் வழிநடத்தும் தலைமைச் செயலர் அவர்கள் இந்த பணியை நாங்கள் சிறப்பாக எந்தவித தொய்வுமின்றி செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து கேட்டுக்கொண்டு எங்களுக்கு பல ஆலோசனைகளை ஒரு மூத்த சகோதரரை போல வழங்கி வந்தமைக்கு அவருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் நான் உரித்தாக்குகிறேன். அதே போல மாண்புமிகு நீதியரசர் முருகேசன் அவர்கள் நம்முடைய அரசு அவரை நம்பி இந்த பணியை கொடுத்ததை கருத்தில் கொண்டு தொடர்ந்து 30 நாளும் அவர் இந்த பணியை செய்து கரெக்டாக மிகச்சரியாக 30வது நாள் இந்த பணியை முடித்து அவருடைய அறிக்கையை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை சமர்ப்பித்தார். அவருக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அவருக்கு உறுதுணையாக இருந்த கூடுதல் தலைமைச் செயலர்கள், சட்டத்துறை செயலர் உள்ளிட்ட அனைவருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அலுவலகத்திலே உள்ள முதன்மைச் செயலர் உள்ளிட்ட அனைத்து அலுவலர்களும் இந்த பணியை நாங்கள் மிகச் சிறப்பாக செய்ய வேண்டும், இதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை நாங்கள் மிக கரெக்டாக வெளியிட வேண்டும் என்பதை தொடர்ந்து கண்காணித்து எங்களுக்கு ஆலோசனை வழங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். நம்முடைய பல்கலைக்கழகம், இந்த அண்ணா பல்கலைக்கழகத்திலே இந்த நிகழ்ச்சியை மிகச் சிறப்பாக நடத்துவதற்கு உறுதுணையாக இருந்த துணைவேந்தருக்கும் அவருக்கு உறுதுணையாக இருந்த அனைத்து பேராசிரியர் பெருமக்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் மிகச்சிறப்பாக கலந்து கொண்டிருந்த மாணவ மாணவிகளும் பெற்றோர்களும் நேற்றே இங்கே வந்து விட்டார்கள் சார். அவங்களோட போய் நான் உரையாடும் போது நம்முடைய தலைமைச் செயலர் சொன்ன போல பல்வேறு இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து அவர்கள் இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் வந்து நேற்றெல்லாம் அவர்கள் இங்கே மகிழ்ச்சியோடு இருந்ததை காணும்போது அவர்களெல்லாம் நேற்று உங்களுக்காக நன்றியை பாராட்டி கொண்டிருக்கிறார்கள், நன்றியை தெரிவித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய நன்றியை மேலும் இரட்டிப்பாக அல்லது பல மடங்காக கூட்டும் வகையிலே உங்களுடைய அறிவிப்பு இன்று இருந்தது. ஸோ அதனால் மீண்டும் ஒரு முறை அவர்கள் சார்பிலும் உங்களுக்கு நன்றியை தெரிவிக்கிறேன். அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். பத்திரிகை நண்பர்கள் அவர்கள் இந்த செய்தியை நீங்கள் நல்ல விதமாக எல்லா அரசு பள்ளி மாணவர்களும் பயனுறும் வகையில் இதை நீங்கள் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. விழா நிறைவாக जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल वंगा विंध्य हिमाचल यमुना गंगा
चञ्चल जलति तरङ्गा तव शुभ नामे जाहे तव शुभ आशीष माहे गाहे तव जय गाथा जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे